ஸோ ஹலோ கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி பூம்பாறைக்கு ரைட் போகிறோம்ல ஜாலியாக. ஸோ ஆங்கிள் சரியாகவே சூட் ஆக மாட்டேதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, பட் பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ வந்து நம்ம ஜாலியாக தான் போயிட்டுருக்கோம். நேராக எங்கேப்போ போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பூம்பாறைக்கு அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே திரும்ப வரதாங்க பிளானு. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 to 18 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்குது பூம்பாறைக்கு போகிறதுக்கு. ஸோ வந்து ரோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக தாங்க இருக்குது. ரொம்பவும் டேமேஜ்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் மோசம்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. பரவாயில்லைங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரைட் போகிறது ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, நம்ம வந்து இப்போ போகிறோமா, கரெக்டாக ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்கா என்னன்னே தெரியல. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம இப்போ தானே ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறோம். ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு ஆங்கிள் எப்படி வைக்கணும் கரெக்டாக தெரியும். நம்மளுக்கு இதாங்க கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆங்கிள் மாற்றினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலாங்க. அந்த வியூ வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த டைமில் போனால் க்ளவுட்ஸ் இருக்குமான்னு தெரிலங்க. போய் தான் போனால் தாங்க தெரியும். ஏன்னா க்ளவுட்ஸ் இருக்கிறப்போ வந்து அந்த வியூ வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காகவே ஜாலியாக அங்கே போயிட்டு வரலாம். ரோடு வந்து ரொம்பவே மோசமாக தாங்க இருக்குது. தெரியுதுங்களாங்க எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இருங்க, எங்கேயாவது அடுத்து எங்கேயாவது ஒரு பிளேஸ் கிடச்சிச்சுன்னா நான் காட்டுறேன். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். ஸோ நம்ம டைம் வந்து எத்தனை மணிக்குள்ளே நம்ம திரும்ப ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா 3 o'clock ஆகணுங்க. 3 o'clock நம்ம வந்து வீட்டுக்கு போயிடணும். அப்போ தான் நம்மளுக்கான அடுத்த வேலையை பார்க்க முடியும். சரி, வீடியோ எடுக்கணும், எப்படியாவது எடுத்துடணும் இன்றைக்கி அப்படின்னால தான் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி எப்படியாவது வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு. ரோடு ரொம்பவே மோசமாக தாங்க இருக்குது. அந்த ஒரு அண்ணா முன்னாடி போயிட்டு இருந்தார்ல ஸ்கூட்டியில், அவர் பைக் எடுக்கும் போதுமே பார்த்தாருங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆங்கிள் செக் பண்ணுறக்காக நிப்பாட்டி இருந்தவங்களும் அங்கேயுமே பார்த்தாங்க. ஸோ வந்து எதுனாலன்னு தெரியலங்க, அநியாயத்துக்கு ரோடு மோசமாக இருக்குங்க. பரவாயில்லைங்க, எல்லாம் இருக்குது தான். ரோடெலாம் சூப்பராக இருந்துச்சுன்னா ஜாலியாக இருக்குங்க. ஸோ வந்து எதுவும் ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தேன்னா இந்த குரங்குக்கெலாம் போட்டுட்டு போனோம். எடுத்துகிட்டு வரல. ஒரே நிமிஷங்க. ஓகே, கிளம்பலாம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். வரும்போது வந்து இந்த அப்சைட் டவுனில் கோப்ரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி நம்ம வரலாம். ஸோ அந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் அது சூட் ஆகுமா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து பபுள் வைசர் போட்டிருக்கோம்ல, இந்தோனேஷியன் வைசர் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து இதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட மேலே இருக்க பாதிவியோ கட் பண்ணிடுங்க. அண்டு இந்த ஸ்ட்ராப் வேறு ரொம்ப லூஸாக இருக்குது. அது எப்போ கலண்டு விழுகுன்னு வேறு தெரியல. எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு என்ன பிளான் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன்னா, சரி இன்றைக்கி ஒரு நாள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பைக் ரைட் பண்ணிவிட்டு பைக் ப்ளாகிங் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் பண்ணேன். பட் இது ஒரு நல்ல ஒரு வைபாக இருக்குங்க, ஜாலியாக தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பைக்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பைக்னால் ரொம்ப இஷ்டம். அதனால் வந்துட்டு பைக்கிங்கை பொறுத்தவரையும் நான் வந்து ரொம்ப லவ் பண்ணி பண்ணுற ஒரு விஷயங்க. ஸோ வந்து கிளைமேட்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சடன் பிரேக் போடுறாங்க. இந்த மாதிரி சடன் பிரேக் போடுறதுனால தாங்க அப்பப்போ கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடுது நமக்கு. வாவ், கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஷார்ட் ரோட்ஸ்னால வந்து நம்ம அதிகமாக ஓவர் டேக் எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம நினச்சி பார்க்கவே முடியாது எங்கனுக்குள்ளே பெண்டு வரும்னு. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக பொறுமையாக போகிறது தான் நல்லது. அதுவும் இல்லாமல் ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் வந்துட்டு நான் அந்த கார் பின்னாடிலாம் போகிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு தாங்க போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சடனாக பிரேக் அடிச்சிட்றாங்க. இப்போ கூட பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி சடனாக பிரேக் அடித்தாங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஸோ வாவ், பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், க்ளவுட்ஸ்லாம் வந்து அப்படியே இறங்கிட்டு வருதுங்க. ஸோ மழை வரங்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துட்டா ஜாலியாக தாங்க இருக்கும்.
ஸோ இன்னும் எக்ஸாக்டாக ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் பக்கம் தாங்க இருக்கும். அவ்வளோதான். இனி வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தோ எப்படி வராரு பார்த்தீங்களா. இதெல்லாம் இருக்கிறது தாங்க, இதெல்லாம் வேறு எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ வந்து அவங்களுக்காக ஒரு சென்ஸ் வேணும்ல, இந்த மாதிரி வரணும், இப்படி போகக்கூடாது, சடனாக யாராவது வந்தால் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்காக தோணணும். அவங்களுக்கு அது தோண மாட்டேது. அண்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து ரோடு ஓரளவுக்கு சுமாராக இருக்குங்க, நல்லாயிருக்கும். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாங்க. ஸோ இந்த ஆங்கிள் சூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஸோ வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏய் குரங்கு, பேபி குரங்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கூக்கால் போகலாம். கூக்கால் வந்து எங்கே போகிறோம், கூக்கால் லேக் போகிறோங்க. ஏன்னா கூக்கால் லேக்கில் வந்து நான் ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது. என்னென்னா, நானும் என் ஃப்ரெண்டும் வந்து கரெக்டாக ஒரு Jan 1 கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு வந்துட்டு ரைட் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருந்தோம். ஸோ போயிட்டு அங்கே இருக்கும்போது ஒரு GT இந்த மாதிரி பைக்ஸ்லாம் பெருசாக வந்துருந்துச்சு, ரெட் கலர் GT. ஸோ அதை பார்த்தோன்னே வந்துட்டு ரொம்ப ஆசையாகிருச்சு பைக் வாங்கணுமே அப்படின்ட்டு. அப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட எந்த நேரத்தில் சொன்னோன்னு தெரிலங்க, மச்சான் அடுத்த தடவை வரும்போது நம்மளோட பைக்கில் தான்டா வரணும், நம்மளோட சொந்த பைக்கில் நம்ம பைக் வாங்கிட்டு வரணும்டா, அதான்டா பிளானு, இதுதான் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாங்கிடணும் அப்படின்ற ஒரு பிளானில் தாங்க பைக்கே வாங்கினது. ஸோ அதனால் கூக்கால் போகிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். இதோ பார்த்தீங்களா, இப்படி தாங்க வருவாங்க. அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க, என்ன பண்ணுறது. அண்டு வந்து போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே அருமையாக தாங்க இருக்கும். ஸோ வந்து ஃபுல்லாமே பைன் ட்ரீஸ் நிறையா இருக்கும். ஸோ போகிற வழியவே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஹில்ஸை பொறுத்தவரையும் அதுதாங்க, பிளெயின்ஸில் போனால் தான் தூக்கம் வந்துடும். ஆனால் ஹில்ஸை பொறுத்தவரையும் போகிற ஒவ்வொரு செகண்டுமே வந்துட்டு நிறைய அழகான விஷயங்கள் பார்க்கலாம். இது அனிமல்ஸ் பார்க்கலாம், நிறைய வியூ பாயிண்ட்லாம் வரும். பூம்பாறை ரோடை பொறுத்தவரை ரொம்பவே ஷார்ட் ரோடுங்க. ஸோ ஷார்ட் ரோடாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக தாங்க இருக்குது. நீட்டாக மீன்ஸ் ஓரளவுக்கு ரொம்ப நம்ம அந்த முன்னாடி வந்துட்டு இருந்தோம்ல அந்த ரோடு கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனாலேயே தாங்க ஸோ நான் இன்றைக்கி எப்படியாவது வந்து ஒரு வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து இப்போ வீடியோவே ஷூட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இந்த ஷார்ட் ரோடாக இருந்தாலே இது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா டக்குன்னு சடனாக ஒரு பெண்டில் அப்படின்னும் போது அங்கிட்ட ஆப்போசிட்டில் வர வண்டி நம்மளுக்கு தெரியாது, நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போய்க்கணுங்க. அதனால நம்ம ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருக்கோம்ல. எனக்கு வந்து பெருசாக டைம் போகிறதும் தெரில, போரும் அடிக்கலைங்க. ஸோ ஜாலியாக தான் போயிட்டுருக்கோம். இவங்க 2 பேர் வழி விட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். அண்ட் இங்கனுக்குள்ளேலாம் வந்து பைசன்ஸ் நிறைய நைட் டைமில் நிறையாவே வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்து போய்க்கலாங்க. அவ்வளோதான், ஒரு வண்டியை ஓவர்டேக் அடிச்சாச்சு. இன்னும் இந்த அண்ணா மட்டும் வழி விட்டாங்கன்னா ஜாலியாக போயிட்டே இருக்கலாங்க. ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரெச்சு கிடச்சிச்சுன்னா எடுத்துடலாங்க. ஹேர்பின் பெண்டு வருது, வண்டி வருதா கீழே? வண்டி வர மாதிரி தெரியலங்க, எடுத்துடலாமா? நாங்கள் பெண்டில் எடுக்க வேண்டாம், வண்டி வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏறிடலாம். அவ்வளோதாங்க. வாங்க இனி ஜாலியாக நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். வியூவை மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. ஸோ வந்து பைன் ட்ரீஸ் தாங்க ஃபுல்லாமே, நிறைய பைன் ட்ரீஸ் நிறையவே இருக்குது. அண்ட் வந்து இந்த வியூவை பாருங்கங்க, இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இங்கே பாருங்கங்க, இந்த அழகுக்கு மேலே என்னங்க வேணும்? வாவ். என்னோடய நேட்டிவ் வந்து கொடைக்கானல் தாங்க. ஸோ வந்து கொடைக்கானல் இருந்துட்டு என்னடா இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன்னு கேட்பீங்க. நம்ம கொடைக்கானல் இருந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னா இப்போ டூரிஸ்டர்ஸ்லாம் அவங்க வருவாங்கல்ல, அவங்களுக்குலாம் எப்படிங்க இருக்கும்? இதில் வந்து எப்போவுமே கொஞ்சம் பார்த்தே திரும்பிக்கலாங்க. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஆப்போசிட்லேருந்து வண்டி வந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து நைட் டைமில் வந்து இங்கே நுக்குள்ளே போகிறது ரொம்பவே ரிஸ்க்கு, அதுவும் இல்லாமல் பயமும் இருக்கும். அதனால் வந்துட்டு எல்லாமே அன்டைமில் போகாமல் ஜாலியாக இந்த மாதிரி டைமில் வந்துட்டு சூப்பராக நம்ம ரைட் பண்ணிக்கிட்டு இருந்துகிட்டே இருக்கலாம். அண்ணே டக்குன்னு நம்ம வழி விடும் போது வண்டி வந்துருச்சுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
இந்த இடம் ஒரு மோசமான ஒரு பெண்டுங்க. லாக்டவுன் டைமில் இங்கனுக்குள்ளே ஒரு பெரிய மெமரி இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2 பைக்கில் வந்திருந்தோம் ஆக்சுவலாக நாங்கள். ஒன்று வந்து ராயல் என்ஃபீல்டும், இன்னொன்று பஜாஜ் வண்டியிலையும் வந்திருந்தோம். ஸோ பஜாஜ் விக்ராந்த்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வண்டியில் வந்திருந்தோம். ஸோ அந்த வண்டியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சரியாக போக்குவரத்து இருக்காது இல்லை, இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் சரியாக இல்லாதனால லாக்டவுன் டைமில் வண்டி எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக புல்லட்டில் வரும்போது ஸ்லிப் ஆகி விட்டுருச்சுங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய மெமரி இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு கொடைக்கானலை பொறுத்தவரை ஒவ்வொரு பிளேஸ்க்கு போகும்போது ஒவ்வொரு மெமரி இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நம்மளோட ரைடு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே போயிட்டுருக்குங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்குது. ஸோ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. சம்பவம் எதுவும் ஆகாமல் இருந்தால் பரவாயில்லைங்க. நம்ம எல்லாமே வந்து பேசிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மைக்லேருந்து டிஆர்எஸ் டு டிஆர்எஸ் அந்த அடாப்டர்லேருந்து எல்லாமே வந்துட்டு பேசிக்கானதாங்க யூஸ் பண்ணுறோம். பெருசெல்லாம் நம்ம ஒன்றும் யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த மைக் வாங்கினோன்னா அதோடையே வந்து கொடுப்பாங்க இல்லைங்க, அதை தாங்க நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம வந்து பெருசாக பட்ஜெட் போவேனாங்க. இப்போதைக்கு நம்ம கோப்ரோ வாங்கினதே வந்து பெரிய ஒரு பட்ஜெட் தான். ஸோ வந்து அதுக்கே வந்துட்டு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு ஒரு பிகினராக இப்போதைக்கு இதை மட்டும் வாங்கிக்கலாம். ஏன்னா மோட்டோ வ்ளாகிங், பைக்கிங்கை பொறுத்தவரையும் மோட்டோ வ்ளாகிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம். அந்த மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும்ல. ஸோ வந்து நிறைய கேமராஸ், நல்ல கேமரா வாங்கினா தான் வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சூப்பரான வீடியோ கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து நான் கோப்ரோ சூஸ் பண்ணி வாங்கினேன். ஸோ அதுக்கே கிட்டத்தட்ட 50,000 காலி ஆயிடுச்சுங்க. பேட்ரிஸ்லேருந்து, அதுக்கான டெம்பர் கிளாஸ் வாங்குறதுலேருந்து, மைக்குக்கு, இதுக்கு மைக் அடாப்டர்னு சொல்லிட்டு இதுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப காசு செலவாயிடுச்சுங்க. அதனால வந்து பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க நம்ம பூம்பாறைக்கு. இதெல்லாம் பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. பூம்பாறை வந்து அந்த வில்லேஜ் வந்து ரொம்ப சூப்பரான வில்லேஜுங்க. அந்த வியூக்காகவே போகலாம். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கொடைக்கானலில் இருக்க எல்லாருக்குமே பூம்பாறை எப்படி இருக்குன்னு தெரியும். டூரிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்து நிறைய பேர் நம்மள்கிட்டே வந்து கேட்பாங்க, பூம்பாறை வில்லேஜ் நல்லா இருக்குமா ப்ரோ, பார்க்கலாமா அப்படின்ற, எங்கே எப்படி போகணும் இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருப்பாங்க. இன்றைக்கி என்னோடய பிளானே வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம சிட்டி வியூ அந்த சைடில் போகலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து சரி மழை வரல, வெயில் தான் அடிக்குது, ஸோ வந்து ஜாலியாக போகலாம் அப்படின்ட்டு தாங்க ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஏன்னா பைக்கும் எடுத்து சர்வீஸ் போயிட்டு வந்துருச்சுல பைக்கு. ஸோ வந்து இங்கே லாங்காக போயிட்டு வரலான்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால தான் வந்து நம்ம வந்து பைக் எடுத்து போயிட்டுருக்கோங்க. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ வ்ளாகிங் அது. ஸோ வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ எனக்கே ஆர்வமாக தான் இருக்குது வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு. இதை எடிட் பண்ணி யூடியூப்பில் போடணுங்க. நம்மளோட சேனல்லாம் வந்துட்டு நான் இன்னும் கரெக்டான டிசிஷன் பண்ணவே இல்லைங்க. சும்மா இப்போதைக்கு டம்மி பேர் தான் வச்சுருக்கேன். இனி அது சூஸ் பண்ணணுங்க, என்ன சேனல் நேம் வைக்கலாம் அப்படின்ட்டு. முன்னாடி இருக்க அண்ணன் புகையை கிளப்பி விட்டுட்டு போயிட்டுருக்காருங்க. அதுவும் இல்லாமல் என்னன்னே தெரிலங்க, பேக் பெயின் வந்து லைட்டாக வருது. இவ்வளோ நாள் வரல, இன்றைக்கே வருதுன்னு தெரியலையே. எங்கேயாவது உங்களுக்கு நல்ல வியூ இடையில சிக்குச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேங்க. ஸோ நம்மள்கிட்ட ஐஃபோன் வாங்கியிருக்கலாம் தான், அதுக்காக தான் ஒரு பிளான் வச்சுருந்தேன், ஐஃபோன் வாங்கிடலான்னு. ஆனால் வந்து என்னென்னா, ஐஃபோன் வாங்கிட்டால் வந்துட்டு மோட்டோ வ்ளாகிங்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லலை, பண்ணலாம். ஆனால் வந்துட்டு இதுக்கு ஃபோனை வந்து மவுண்ட் பண்ணணும், கலண்டு விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ரைடில் போயிட்டுருக்கோம், கேமரா இல்லை அப்படின்னா, கேமரா இல்லைனா வந்துட்டு ஃபோனில் வந்து ஃபோன் கால் வரும், நம்ம வந்து எடுத்து பேசிடலாம்ல ஜாலியாக. ஸோ வந்து நம்ம மோட்டோ வ்ளாகிங் பண்ணும்போதே ஃபோன்லாம் வந்துருச்சுன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகிறதுலாம் கட் ஆகிடும். ஸோ கட் ஆகிருச்சுன்னா வந்துட்டு நம்ம வேறு லெவலுங்க. இங்கே அந்த இடத்துக்கு இப்போ சீக்கிரமாக போனால் அந்த வியூலாம் பார்க்கலாங்க. மிஸ்டி இறங்கிட்டு இருக்கு, அதுங்களும் போய் பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். மழை மட்டும் வராமல் இருந்தால் போதுங்க. ஏன்னா மழை வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் சொதப்பி நாசமாக்கிடுங்க. ஆடா, நம்ம வந்துட்டோமா என்னன்னே தெரியலையே.
இங்கிட்ட ஏபிஎஸ் இருக்குனால அப்பப்போ இந்த பெண்டிலெலாம் வந்துட்டு சடனாக யாராவது வந்துட்டால் தப்பிச்சுக்கிறோங்க. ஏபிஎஸ் இல்லைன்னா ஸ்கிட் ஆக்கி விட்ருவோங்க நம்மளை. ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் வேறு நம்ம பைக்கில் இருக்குல்ல. ஸோ வந்து இது நல்லாயிருக்கும். எனக்கு பேசிக்காகவே இந்த பைக் ரைட்ஸ்லாம் ரொம்ப உயிருங்க. ஸோ வந்து நிறைய பிளேசஸ்க்கு போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் நிறைய ஆசை இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போய்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கொடைக்கானலில் கொஞ்சம் ரைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் காசு சேர்த்து வச்சுட்டு ஒரு 2 months ஒன்ஸ் இல்லைனா 3 months ஒன்ஸு நம்ம எங்கேயாவது கேரளாவா இல்லை சம்திங் எல்ஸ் நம்ம போகலாம். நம்ம வேறு லெவலுக்கு. அதனால் தங்கமானவங்களாக இருக்காங்கண்ணே. தேங்க்யூண்ணே. ஸோ இந்த ஆங்கிள் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஐயோ வியூ வேறு லெவலில் இருக்கே. போய் ஆகணுமே சீக்கிரமா. ஸோ ரைடிங் ஜாக்கெட் நம்மளால் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து ஃப்யூச்சரில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம பைக் ரைட் பண்ணுறதுக்கு இந்த லெதர் ஜாக்கெட் இனஃப்ங்க. அவ்வளோதாங்க. இந்த ஆங்கிள் நல்லா சூட் ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வச்சுருந்த ஆங்கிள் வந்து சரியாக சூட் ஆகலை. பட் இந்த ஆங்கிள் வந்து நல்லாவே சூட் ஆயிடுச்சு. ஷார்ட் ரோட்ஸ்னால வந்துட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையாக தாங்க போயிட்டுருக்கோம். யா நம்ம அந்த வியூ பாயிண்ட் கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதோ பார்த்தீங்களா வருது நல்லா. அடேங்க அப்போக்கோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குப்பா. வாவ். ஒரே நிமிஷங்க காட்டுறேன். இங்கே பாருங்க இந்த அழகை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சார் ஹசார்ட் போட்டுக்கலாம். தெரியுதுங்களாங்க இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஐயோ இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தே ஆகணுமே. ஆமாங்க ரெக்கார்ட் ஆகிட்டு தாங்க இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு அங்கனுக்குள்ளே பைக்கை நிப்பாட்டிட்டு போயிட்டு ஜாலியாக ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்றுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. நம்ம என்ன அதுக்குள்ளேயுமே வந்துட்டோம் 15 kilometers. வாவ் வாவ் பியூட்டிஃபுல்ங்க. பியூட்டிஃபுல்ங்க. அவ்வளோதாங்க. அடடே வேறு லெவல்யா. நல்லா இருக்குப்பா. அவ்வளோதான். பைக்கை நிப்பாட்டிட்டு அப்படியே போய் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வரலாங்க. அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன்.